சிலர் நுழைந்திருக்கிறார்கள். அப்படித்தானே? எப்படி பக்க வழியா நுழைந்திருக்கிறார்கள்? முதலாவது 4ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. யூதா 1:4. எல்லாரும் சத்தமாய் புரட்டி என்ன வழியா வந்தாங்க? இந்த பக்க வழியா வர்றது யார்? பக்க வழி என்றால் என்ன என்பதை குறித்து 7 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பக்க வழியா என்றால் முதலாவது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனா அவர்களுக்கு வேதம் தெரியும். ஆமா இல்லையா? இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு இன்றைக்கு ஜீவி, அதை பத்தி எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நல்லா சரளமா பிரசங்கம் பண்ணுவார்கள். இவர்கள் பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இயேசுவின் பாடுகள் உயிர்த்தெழுதல் என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனா நல்லா பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுப்பார்கள், நல்லா பைபிள் எல்லாம் தெரியும். அவர் சும்மா தலை அறிவில வைத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள். அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர்ல சொல்லுகிறார், நாங்க சொல்ற சுவிசேஷத்தை விரோதமாய் எவன் வந்து தேவனுடைய தூதர்கள் வந்தாலும் என்ன செய்யாதீங்க, ஏற்று கொள்ளாதீங்க. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. ஆமென். இன்றைக்கும் இப்படியான பக்க வழியா வந்தவள் யார் என்றால் சொந்த ரட்சகரா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனா அவர்களுக்கு வேதம் தெரியும். அவர்கள் பக்க வழியா வந்தவர்கள். இரண்டாவது, தேவனுடைய அழைப்பு இருக்காது, ஆனா ஊழியத்தை தொழிலாக எண்ணி வருகிறவர்கள். எப்படி? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்க மாட்டார். எல்லாரும் என்ன செய்வார்கள்? வெளியால போனா குனிஞ்சு வளைஞ்சு மேசன் வேலை செய்ய கஷ்டம். அதனால என்ன செய்யலாம்? ஒரு பைபிளை தூக்கியாச்சு, ஃபுல் கை ஷர்ட் ஒன்று போட்டாச்சு, பாசர் ஒன்று போட்டா எல்லாம் கிடைக்கும். தயவு செய்து அப்படியான எண்ணத்தோடு யாரும் ஊழியத்துக்கு வந்துடாதீங்க. போன வருஷம் ஒரு தம்பி வந்தான், நுவரெலியா வந்து என்ன கண்டு மீட் பண்ண. ஆனா எனக்கு ஒன்ன பிடிச்சது, நான் என்ன பிடிக்கணும், இயேசுவை பிடிக்கணும். அவன் மாறி பாரு, என்ன வில்லங்கமா பேசுறீங்க? இல்லங்க இல்லடா தம்பி, என்ன சொல்லு. அவனா எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு. ஓகே, நான் ஃபுல் டைமா வர போறேன். ஓகே, நான் உங்களோட வர போறேன். நான் தம்பி ராசா ஊழிய அழைப்பு இருக்கட்டும். இல்ல எத்தனை பேர் தலையில கை வச்சு சொன்னாங்க. சும்மா நீங்க நல்ல இப்ப மைந்த நல்லா ஓவன் போட்டு பாடினா, இப்ப நான் ஒரு பாசனம் வந்து புதுசாண்டை சபைக்கு வந்திருக்கேன். மைந்த ஒரு பொடியன், இவன் அப்பா ஒரு பாசரா இருக்க, நான் புதுசா வந்து மைந்த நல்லா போடுறான். மைந்த நான் கை வச்சு கத்த ஊழியர் செய். முதல்ல மைந்த வேலையை விட்டுட்டு குடும்பத்தோடு ஊழியத்துக்கு வாங்க. அதான் சபைகளை நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருவன் ஊழிய பாசரன்னு போனா இப்ப 1 மணி நேரம் வந்து நிற்கிறான். 2-3 பேர். அது வேற பிரச்சனை. நாம கவனமா இருக்கோம். ஊழியம் என்பது கஷ்டப்பட்டு வேலை செய்யாம இது கிடைக்கும் என்று வைத்த நம்பி வந்துடாதீங்க. வயிறு காயும் என்பதை மறந்துடாதீங்க. அழைப்பு இல்லாம அவன் என்ன செய்யக்கூடாது, ஊழியத்துக்கு வரக்கூடாது. நான் இப்ப எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ், நல்லா வேலை செய்து நல்லா ஊழியம் செய்யுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளை ஆண்டவர் வந்து நேரம் உங்களுக்கு சொல்லிடுறது உண்மையா இருந்தா வலிக்கிட்டு வா. வலிக்கிட்டு வந்தா நிலத்துல தூங்கணும், கஞ்சி குடிக்கணும், சம்பளம் சோறு சாப்பிடணும், சீனி இல்லாமல் பிள்ளைங்க குடிக்கணும்னா நீ ரெடியாகும். அவன் சொன்னான், என்ன ஆக மோசமா சொல்றீங்க, வாங்க சம்பளம் தர மாட்டீங்க. நானே சம்பளம் எடுத்து ஊழியம் செய்யறது இல்லை, உனக்கு என்ன சம்பளம் தருவேன், வேணும்னா சேர்ச்சிருக்கு வந்து தூங்கு. அவன் அது கூட போலே பேசுறேன். நல்லவா நான் வராம விட்டது கர்த்தர் தீவிரமே காத்து. நான் டெய்லி சொன்ன ஆண்டவரே தீமையானபடி என்னை காத்துட்டு எல்லாம் தீமை. கவனமா இருக்கு. ஊழியர் பண்ற அனைவரும் சிரிப்பா போச்சு. அழைப்பு இருக்கு, ஆனா வந்து வரும். எல்லாரும் பாசம் வந்து ஆக்களை தள்ளுறது, அப்படியே தலையில கை வச்சு அது விளையாட்டி தள்ளி விழுத்துறது. நீங்க கவனமா இருக்கும். யாரும் தலையில வச்சு தள்ளுறாண்டா நீங்க ஸ்டடியா நின்றுருக்கோம், அல்ல டக்கடக்கு அதுல உட்காந்துருக்கோம். நீங்க விழுந்தீங்க, தலை உடைஞ்சது, ஒரு சில நாம் தான் இருக்கோம். அதனால தலையில எவன் வச்சு தள்ளினா யாரும் என்ன செய்யாதீங்க, ஆடாதீங்க, ஸ்டடியா நில்லுங்க. இயேசுவே 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 காத்துக்கணும். சிலருக்கு தள்ளி விழுத்தினா தான் ஃபயர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஊழியம் கிடையாது. இப்ப தள்ளி விழுத்தாம நீங்க விழுந்தா அது வேற பிரச்சனை. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை சார், நான் எதிரி இல்லை, ஒத்துக்கொள்றேன். ஆனா சிலவர் இங்க தள்ளினா அந்த சிவர்ல ஒன்றே தள்ளி மக்கள் அவ்வளவு ஆட்டும். அப்படின்னு கவனம், வெரி கேர்ஃபுல். என்னோட ஒரு நாள் 2006 இப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா, அண்ணா நான் சும்மா போய் கையை விசிக்கிறேன். பக்கத்துல சொல்றேன், நியாயமான இல்லையா பறந்து போச்சு. அதனால தண்ணி விழுத்துறது ஊழியம் இல்லை. முதலாவது நாங்க ஒரு மனுஷனோட பேசினாலே அவனுக்குள் இயேசுவின் மகிமை சொல்வது மகாபரிய. இன்றைக்கு அநேக ஊழியங்கள் படங்காற்ற ஊழியம் தான் பெருகி போச்சு. ஃபயர் நெருப்பு வந்தா தெரியும், மரியாதையா இருக்கும்.
ஆவியானவருக்கு முதலிடம் இல்ல, அழைப்பு இல்ல, சும்மா எடுத்தோன்னு ரிவைவல் ஃபயர் அதெல்லாம் இருக்குது. நல்லவன் ரிவால்வர் வந்துடும், கவனமா இருக்கணும். கிறிஸ்தவம் அழைப்பு இல்லாமல் வருகிறவர்கள் பக்கவழியாக வந்த சகோதரர்கள். அதைத்தான் ஜூதா எழுதுகிறார். இன்னும் ஒரு மூன்றாவது பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலன் இல்ல, உள்ளார மனிதன் பலன் இல்ல, ஆனா அவர்கள் சும்மா பலனா இருப்பார்கள். எதால வாரார்கள், எதால போறார்கள் தெரியாது. மூன்றாவது, இவர்கள் பக்க வழியாக வந்தவர். நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க சபைக்கு வருகிறார்கள், ஒரு பிரச்சனை வந்தோடனே நன்மையை பெற்றோன்னு என்ன செய்யறாங்க, சபையை விட்டு போய்விடுறாரு. இந்த வழியால இந்த வழியால போன மாதிரி ஆளை அட்ரஸே கிடையாது. அப்படி கண்ணபேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். சிலது போய் அங்க இங்க தப்பி நல்லா இருக்குது, சிலது மோசமா இருக்கு. அப்ப ஜூதா எழுதுகிறார், பக்தியற்றவர் மூன்றாவது குரூப் என்னன்னா, பரிசுத்த ஆவியில பலன் இல்ல, சும்மா ஒரு நாடகம் போடுறது. சிலருக்கு பாருங்க சேர்ச்சில அபிஷேகம், ஆனா வீட்டை போய் கேட்டு பாருங்க பயங்கர சண்டைக்காரிகளா இருப்பாங்க. இது வேறையா? நான் ஒரு முறை போனேன், ஒரு இடத்துல போய் இருக்கிற பிரசங்கத்துக்கு 4 மணிக்கு போனேன், 5 மணிக்கு போனேன், 9 காலையும் எனக்கு பிரசங்கம் தரையில. எனக்கு உள்ளமெல்லாம் அடிச்சு வேர்க்குது. எல்லாரும் ஒரு 50-60 பொம்பளை தான் கொடுத்த அபிஷேகம் தெரியல. கவனமா இருங்க, நீங்க கவனமா இருங்க சபை மக்கள், சரிதானே? அப்படி எல்லாம் ஆடியோட ஒருத்தி காலில் விழுந்துட்டான். எனக்கு இருந்தது வேற கோபம். இனி அவர் ஃபயர்னு சிரிச்சண்டிங்க, அது வேற பிரச்சனை. எனக்கு என் பிரசங்கம் 15 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் குறைச்சிடும் பிரசங்கம், அந்த மிஞ்சியெல்லாம் எடுக்கலாம். நான் பார்த்தா அவள் எழுப்புற பாடியில என் 2 சப்பாத்து சொக்ஸு காலிங்க நடுவில் ஒரு பொம்பளை படுத்துருக்கு. நான் தட்டி கேட்டேன், தங்கச்சி எழுப்புறையான்னு கேட்டேன். எழுப்பிட்டான். நான் வீட்டை ஒழுங்கா இருக்கிறியான்னு கேட்டேன். எழுப்பி கிட்ட பின்னால் போயிருந்தான். அதுக்கு புறம் நான் அந்த இடத்துக்கு போனா வாரதே இல்லை. அதுக்கு புறம் தான் கேட்கிறோம், வீட்டை பயங்கர சண்டை. இது என்ன அபிஷேகம்? இல்லை, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். இது என்ன அபிஷேகம்? பரிசுத்தாவியானவங்க வீட்டுல முதலாவது நம்மளோட சாட்சி தெரியும். ஆமென் சொல்லுங்க. இந்த அனைவருக்கு வீட்டுல சாட்சியா இருக்க தெரியல, சபையில போய் வெள்ளை சொல்லை மாடை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அப்போஸ்தலர் 1:2 பார்க்காம சொல்லுங்க. என்ன எல்லாம் சொல்லுங்கடா, என்ன அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கடா வசனத்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அடுத்ததில்லை, முதலாவது நீங்கள் வேளாண் என்ன வரும், களைச்சு போய் ஒரு வெஸ்கமே தந்தா அப்படி இருக்கும். அது மாதிரி தரமாட்டேன். இப்ப அது வேலை நடந்து எருசலேம் எது இந்த பாருங்க, முன்னுக்கு மயில் தலையாடுறது, இதுதான் மயில் தோகையாடுறது, இங்க ஒன்று தலையாடுறது. யாருக்கு சொல்றது இந்த வில்லங்கத்தை? எல்லாருக்கும் வைரஸ் வந்து கவனம் தெரியுங்க. இந்த வைரஸ் இல்லாம போனா இந்த முடி இல்லாம போனது ஜெபம் பண்ணுங்க. மயில் குளிக்கிச்சு பாத்தீங்களா? எருசலேமிலும் வீடு கிறிஸ்தவம் அங்க முதல்ல ஒழுங்கா இருக்கணும். என்ன இருக்கணும்? வீட்டுல நான் ஊழியக்காரன், நான் என் மனைவி பிள்ளைகள் வீட்டுல ஒழுங்கா இருக்கணும். என்ன கண்டா அது வருகுது, என்ன மாடா வருகுது. இந்த பலிபீடத்துல நான் பெரிய பிரசங்க வேலை இல்லை. நான் வெளியாளா அப்பாவை காணையில சின்ன மகன் சாப்பிடாம இருக்கணும். அதுதான் அன்பு, அதுதான் அப்பா பிள்ளை உறவு. விளங்குதா? இது சிலது வீட்டு மோசமான ஆக்கள், ஆனா வெளியால இறங்கினா பாருங்க ஹோலி பீப்புள், ஹெவன்லி பீப்புள். இதெல்லாம் தேவையில்லை இந்த சபைக்கு. நடிகர் திலகங்களை கர்த்தர் வருகிறார். அதனால இவங்களெல்லாம் பக்க வழியா வந்தார்கள். ஒழுங்கான வழியில வந்து மனம் திரும்ப விருப்பம் இல்லை அநேகருக்கு இன்றைக்கு சபையில. எல்லா சபையிலும் முன்னுக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு சபையில ஒரு குடும்பம் 2 லட்சம் தசமா கொடுக்க முன்காதர்கள் எடுத்துட்டாங்க. பாவம், அதுக்கு 50,000 தசமா கொடுக்கணும், கடைசியில இல்லை கொண்டே விட்டாங்க. அந்த குடும்பம் இப்ப சேர்ச்சுக்கே போகலையா. நான் அவர்கிட்ட சொன்னவருக்கு அந்த குடும்பத்தை சந்திக்கணும், எனக்கு ஒரு கூட்டிட்டு போகன்றான். கூட்டிட்டு போன பாடில்லை. எவ்வளவு யோசனை இச்சை, நீங்க தசமா போட்டீங்களோ போடலையோ முன்னுக்கு வந்துருப்போம். யாருக்குமே இன்வைட் கிடையாது. நான் வேற, நீங்க ஒரு இல்லை. நான் பெரிய பாசர் அதெல்லாம் இல்லை. நானும் அந்த கதை சிலவர் சொல்லுங்க, பாசமாருக்கு பரலோகத்துல பெரிய கதிரை, அங்க கதிரை இருக்குன்னு யாரு சொல்லுங்க, சொல்லுங்க பார்ப்போம். அவங்க பெரிய